ஒரு சின்னதா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஒண்ணு தட்டிச்சு. கமர்ஷியல் வந்து இல்ல ஒண்ணுமே இல்லங்க. ஃபைட் வரும். அது வொர்க் பண்ணும்போது ஜாலியா இருக்குங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தது. எங்க படம் ரிலீஸ் ஆயிட்டு வெளிய வருது. ஆக்டர் ராஜேஷ் சார் இருக்கார் இல்லையா? ஒரு சில படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது, இந்த பிரேவ் ஹார்ட்ன்னு ஒரு படம் அப்பதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம். வெல்கம் டு தி ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ். நான் உங்க விஜய் சந்தியா பிச்சோரங்கன். இன்னைக்கு நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரா திரைப்படம், மங்கை, அது மட்டும் இல்லாமல் ரெக்கை முளைத்தேன் அண்ட் ரீசெண்டாக வந்த சாலா திரைப்படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் தீசன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நன்றி. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சாலா திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? சாலா வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அது பண்ணி. ஓகே. நான் சாலா ஃபர்ஸ்ட் படம் வந்து சைன் பண்ணது சாலா தான். ஓகே. ஆனால் அது கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைக் டெக்னிக்கல் டிலேஸ், கொரோனா அப்படின்னு வரும்பொழுது அது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கிடான்னு ஒரு படம் வருது. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஈவனாக சைமல்டேனியஸாக இது பேரலாக வச்சுருக்கேன். நைட்டு வந்து கிடா, நைட்டு சாலா கம்போஸ் பண்ணுவேன், காலைல கிடா பண்ணுவேன். ஸோ அதனால் என்னென்னா ரெண்டுமே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்டு. இது வந்து நேட்டிவிட்டி, கிடான்றது வந்து நேட்டிவிட்டி. ஓகே. ஸோ அந்த ஆம்பியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணோம். ஆனால் சாலா வந்து உங்களுக்கு சிட்டி பேஸ், ஒரு ராயபுரம் இந்த மாதிரி மெட்ராஸ் அந்த சர்க்கிளில் அந்த கேங்ஸ்டர்ஸ் அந்த ஸ்டோரியில் இருக்கணும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு ஒரு காலைல கிடா முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மைண்டை அதுக்கு செட் பண்ணோம். ஸோ இது இந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளே பண்ணுற கிடா உள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவேன். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த ஜோனே வேறு. அப்படியே இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டார் செஷன், எலக்ட்ரிக் கிட்டாரு ப்ளஸ் வந்து பெர்க்யூஷன் ஆகட்டும், இந்த ரிதம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு கண்டென்ட் படம் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் படம் ஆப்போசிட்டாக பண்ணும்போது அது நமக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணும்போது. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்ப தெரியுது, லைக் ரொம்பவே சவாலாக இருந்திருக்கும். ஆமாங்க. அண்ட் வந்து சாலா படத்தில் இப்போ ரெண்டுமே ஒரே டைம் கம்போஸ் பண்ணுறப்ப, ஸோ சாலா படத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, லைக் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். ஸோ அது என்ன சாங் சார்? சாலாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சாங் தான் வந்து ரிதம் அதை ஸ்டெப்ஸுக்காக கம்போஸ் பண்ணி கொடுத்தது, கொரியோ பண்ணுறதுக்கு. மீதி எல்லாமே மாண்டேஜஸ் தான். எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். ஒரு தாசனை இறந்துருவார் படத்தில் ஒரு சீக்வென்ஸு, அது சைந்தவி மேம் பாடியிருப்பாங்க. ஏன்னா சாங் ரிலீஸ் ஆகலை. ஓகே. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு மாதிரி அவங்க சைந்தவி மேம் வாய்ஸில் ஒரு அழுகையோட ஒரு குரல் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பிடிக்கும். அது சீக்வன்ஸாக பார்க்கும் பொழுது, ஏன்னா அது மெயின் சீக்வன்ஸ். ஏன்னா அந்த சாலான்ற கேரக்டரோட மெயின் சீக்வன்ஸ் அதுதான். அவர் முக்கியமான அண்ணன் இறந்துருவார். அதுக்கப்புறம் அவருக்கு நெருங்கிய வட்டம்லாம் வந்து போயிட்டே இருக்கும். அந்த தீம்ஸ் வந்து அந்த தீமை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு ஸ்பெஷலி எனக்கு பிடிச்சது. ஓகே. அது வந்து ரெண்டு படமும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணிங்க ஒர்க் பண்ணுறப்ப. ஆனால் பட் கிடா முன்னாடி வந்துடுச்சு. ஆமாம், கிடா எனக்கு மொதல் படமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே. கிடா வந்து உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட் இருக்குது? கிடா தான் மெமரபிள். என் லைஃபே வந்து மாற்றின படம். ஓகே. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதையே ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வர்றான், எல்லா நண்பர்கள் அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு, மச்சான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இயக்குனர் கூப்பிட்டு வந்தான். வந்துட்டு சரி இந்த மாதிரி இருக்குது போட்டு காட்டினானுங்க. படம் பார்க்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இயக்குனர் என்னென்னா நான் பண்ண ஒர்க்கையே ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு நான் தான் பண்ணேன்னு தெரியாது. நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஆக்டர் மாறான இருக்கேன், என் நண்பன், அவனோட ஃப்ரெண்டு. ஆனால் இயக்குனருக்கு நான் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமும் ஒர்க் பண்ணுன்றது தெரியாது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போஸ்டரில் ஒரு விஷயம் இருக்குது, இதில் ஒரு சவுண்டு இருக்கும், நல்லா இருக்குன்னாரு. இது யார் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னா, இல்லைங்க தெரிலங்க அப்படின்னாரு. என் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னாரு. நான் தாங்க இந்த படமும் நான் தான் ஒர்க் பண்ணேன் இந்த ஷார்ட் ஃபிலிமோனா, அவரே ஷாக்கு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு தெரியல, நிறையா போராட்டம். லைக் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, வெரி ஸ்ட்ரகிளிங் சார். என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டேன், ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய அப்படியே ஓடிட்டே இருந்த டைமில் தான் அந்த இறைன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கோர் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி கௌதம் கார்த்தி சாரோட ஒர்க் பண்ணுறதுக்காக கமிட் ஆகிருந்தேன். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அது சூழ்நிலை காரணமாக அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்றதால அப்படி விட்டேன். அந்த இடப்பட்ட கேப்பில் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் வருது. அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து ஸ்கோர் பண்ணுறேன். அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டில் வச்சு ஸ்கோர் பண்ணுறேன்.
போக இடம் இல்லை. லைக் நான் வந்து என்னோட வீடு வந்து ரெடில்ஸு, அங்கேருந்து நான் வரணும். புழல் அந்த மாதிரி அங்கேருந்து வரணும். ஸோ எனக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு வந்து அப்போது ஒரு என் அண்ணன் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அவரை பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண தான் போகிறது. அந்த டைம் முடிய நான் வந்து இது ஒர்க் பண்ணணும். அவரை விட்டுட்டு வந்துட்டு இது ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சூழலில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் வச்சு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணோம். அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நல்ல சவுண்ட்ஸ் பண்ணோம். நல்ல சவுண்ட்ஸு நல்லா பண்ணோம். ஆனால் வந்து ஏதோ ஒரு குறையுது. என்ன குறையுதுன்னா லைவ் இல்லை, மேனுவல் இல்லை. நீங்கள் என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் உங்களுக்கு மேனுவல் டோன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது பண்ணலன்னா உங்களால் வந்து லைக் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் போக முடியாது. அவங்களால அந்த ஃபீலை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து இயக்குனர்கிட்ட எனக்கு பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு லைவ் சொல்லுவேன். நான் வாடகை கட்ட முடியாது, அங்கே உட்காந்துருக்குறோம். கேட்டு அந்தளவுக்கு டைட்டாக போயிட்டு இருந்தது. சரி எனக்கு இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னா இயக்குனர் என்ன சொன்னார், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். லைவ் ஃப்ளோட்ஸ் இந்த மாதிரி இது அது பார்த்து அழகாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணிவிட்டு எனக்கு இன்ஜினியரிங் நல்ல இன்ஜினியர் வேணும்னு கேட்டேன். உதயகுமார் சார், 4 ஃப்ரேம் சார், பெரிய இன்ஜினியர். அவர் பிடிச்சி கொடுத்தாரு. போய் ஒர்க் பண்ணால் சவுண்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு டாட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகே இந்த பையன் நல்லா ஒர்க் பண்ணுறான், ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறான்ற ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துக்கிட்டு தான் எது தேவையோ அதுவே தர்மம். அந்த டைரக்டர் வர்றாரு. நான் தான் ஒர்க் பண்ண சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த படம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க நாங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்கோர் பண்ணால் அது ஒரு 27 அவார்டு, மோர் தென் 27 அவார்டு கிளிக் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல அடித்தோம். அப்புறம் அதை பார்த்துட்டு சாலா ஸ்டார்ட் பண்ணுறோம். சாலா அப்படியே கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகிட்டு இருக்கும்போது இது வருது, எனக்கு கிடா வருது. கிடா வந்தோடனே படத்தை பார்க்குறோம். படத்தை பார்த்து முடித்தோடனே ஒரு மனசில் ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஒன்று தட்டிச்சு. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஸ்பார்க் தட்டிச்சு. நான் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இயக்குனர் அண்ணன்கிட்ட சொன்னானே, இது வந்து எப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணோம். அது யார் மூலியமாக தெரியும்னா என்னோட அண்ணன் ரூம்மேட்டு அருண் சந்திரன். இப்போ கருடன் கிட்ட டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ரஜினி முருகன் வருத்தப்பட வாலிசம் அதுலேருந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் நானும் இப்போ ஸ்டில் ரூம்மேட்டு. ஓகே. அவர் மூலியமாக தான் இந்த தொடர்பு வருது. அப்புறம் தொடர்பு வரும்பொழுது அவர் கிடா டைரக்டர் வெங்கடண்ணன் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஓகே. ஸோ அவர் இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் அவர் என் மேலே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் நான் வரேன். இயக்குனர் கொஞ்சம் டவுட் இருக்கும் இல்லையா, ஒர்க் பண்ண வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பினாங்க இந்த பையன் ஒர்க் பண்ணுவான்ட்டு. ஒர்க் பண்ணும்போது அவங்க ப்ரொடக்ஷனில் என்னென்னா எங்கள் சைடில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, அவங்க ஊரில் இருக்குது. அவர் தெலுங்குல பெரிய ஆள். அவரை கொடுப்போம், அவரை கூப்பிடணும். அவங்க சைட்லேருந்து ஒரு புஷ் இருந்துச்சு. நம்ம அதுக்குள்ளே போக முடியாது இல்லை, இயக்குனர் என்னதான் இருந்தாலும் ப்ரொடியூசர் தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஏன்னா நம்ம வாழ்வியல் கலாச்சாரம் நமக்கு தான் தெரியல. அதனால் என்கிட்ட ஒரு ரீல் கொடுத்தாங்க, ஒர்க் பண்ண பார்த்தாங்க, பிடிச்சிது. ஸோ இந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது தான், நம்ம மக்கள் இல்லையா, என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த ஏரியானா அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆமாம். சரி பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி சவுண்டுக்கு நிறையா மெனக்கட்டோம். சவுண்டுக்கு மெனக்கட்டு அட்லாஸ்ட் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. ரிவ்யூ பார்க்குறோம். சரி ட்ரிம் போகுது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நானும் டைரக்டர் எல்லாமே உட்காந்து தான் பண்ணுவோம். ரொம்ப சென்சிபிளான ஆள் அவர். மியூசிக்கு அவர் எப்படினாலும் வாங்கிடுவார். அவருக்கு ஏதோ வேவ்ல இருந்து சிங்க் ஆகிடுச்சு. நல்லா ஒர்க் பண்ணுவேன். நான்லாம் வந்து ஏகப்பட்ட ட்ராக்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அதெல்லாம் அவ்வளோ ட்ராக்ஸ்லாம் வேணாம், இவ்வளோ தான் வேணும்னுவார். நிறைய ஒர்க் பண்ணி வச்சுப்பேன். 60-70 ட்ராக் அப்படியே ஏறும். அப்படியே குறைச்சி 4 ட்ராக் 5 ட்ராக்கில் முடிச்சிருவார். நான் பட்ட கஷ்டம்லாம் போச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயக்குனரோட வியூ ஒன்று இருக்குது. அது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பார்வை இருக்கும், அவங்க பார்வை ஒன்று இருக்கு இல்லையா. தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு எதிரே பார்க்கல கோவா செலக்ட் ஆகணும்னு அப்படியே மாறுது வாழ்க்கை. அப்படியே வந்து லைக் அடுத்தது பிஸி ஆகுறேன். கோவாவில் போயிட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் படம். ஏன்னா வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க நம்ம படத்தை பார்த்துட்டு அந்த கண்டென்ட் அவங்களுக்கு கன்வே ஆகி புரிஞ்சு போய் எல்லாம் எந்திரிச்சு எங்களோட படத்துக்கு தான் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு சில 2-3 படத்துக்கு இருந்தது. அதில் எங்களோட படமும் ஒன்று. நம்ம தமிழில் இருந்து 3 படம் போயிருந்துச்சு. ஜெய் பீமு, நாங்கள், அது கிடா, அப்புறம் வந்து குரங்கு பெடல் 3 படம் போயிருந்தது. ஸோ ஸ்டாண்டிங் ஓவேஷன் போட்டோன்னே லைக் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு படம் இல்லை என்னதான் இருந்தாலும் எனக்கு சாலா நான் சைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு படம் இந்த மாதிரி இந்தியாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து இதுதான். அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது ஒரு ரொம்ப சந்தோஷம். முதப்படமே இந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். அப்படியே தொடர்ந்து பண்ணது எல்லாமே அவார்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்கள் எல்லாமே என்னென்னா ஓகே அவார்டு பண்ணுற மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பார்வை வந்துச்சு. அதை பிரேக் பண்ணுறது விதமான ஏன்னா சாலா ரிலீஸ் ஆகல இல்லையா. இப்போ சாலா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ளஸ் ஆகி போச்சுன்னா, நீ கமர்ஷியல் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறியப்பா, எல்லாமே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கிடா ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கப்புறம் கார்த்தி அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கார். அவர் மூலியமாக ஆல்மோஸ்ட் அது எல்லா அவார்டும் நிறைய அவார்டு 5-6 அவார்டு அடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு, ஃபீட்பேக் ஆச்சு. முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் அண்ணான்னு ஒரு அண்ணா இருக்கார். அவர் லைக் அவர் வந்தார். அவர் வேலையை பார்த்துட்டு நம்ம அண்ணன் அவர் எஸ்ஆர் பிரபாகர் சாருக்கு அப்போ ரெக்கை முளைத்தேன்னு சொல்லி தானியா ரவிச்சந்திரன் லீடு ஓகே சார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பாடல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரி போனேன் நான். நேரில் போயிட்டு சார்கிட்ட கேட்டேன். சார் வந்து ஆல்ரெடி சுந்தரபாண்டியன் கதிர்வேலன் காதல்லாம் இட்டு கொடுத்த மனுஷன். அவர் கூட வேலை செய்யணும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணிப்போம். நமக்கு நிறைய கண்டிப்பா. லேர்னிங்னு வச்சுங்களேன். நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. நான் போவேன், கம்போஸ் பண்ணுவேன், பார்ப்பாரு. ஏய் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, இவ்வளோ தான் சொல்லுவார். அவருக்கு என்னை நம்பி அந்த பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது ரொம்ப நன்றி அவருக்கு. அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். மங்கை ஆமா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். மங்கை அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். மங்கையும் அது கார்த்திகா மூலியமா தான் போகுது. இயக்குனரும் எனக்கு நல்ல ஒரே பழக்கம் தான் எங்களை ஒரு வாட்டி. ஸோ அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்தது. பட் சாங் பண்ணுறோம். மங்கையில் எனக்கு ஸ்பெஷலி சாங்ஸோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னும் போகாமல் நிற்குது அந்த சூழ்நிலை பட் அது காரணமாக. எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலா இருந்துச்சு மங்கை பண்ணும்போது? மங்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாள் ட்ராவலு. ஒரு 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 நாளில் நடக்கிற விஷயம் ரொம்ப அழகான சப்ஜெக்ட். ஆனால் அதில் எல்லா சாங்ஸும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு பெண்களை வந்து உயர்த்தி அவங்கள தாங்கி ஆமா பிடிக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கேளுங்க, பாடல் கேளுங்க. ஸோ சவால் வந்து ஒரு சில நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அப்படி நம்ம மூஞ்சி மேலேயே நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஓகே அதாவது பொதுவாக லைக் எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆமா ஒரு சில பேருக்கு அது அடித்த மாதிரி இருக்கும். பட் நல்ல மெசேஜ். பட் சூழ்நிலை காரணமாக அப்படியே வரும் வரும்னு ஓகே. நம்புகிறோம். அண்ட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா வந்து இப்போ கமர்ஷியல் மூவிஸ் இருக்கு அண்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்கு, ஸோ ஃபெமினிசம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்ல வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கும், எது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் பண்ணுறது ஈஸி. கமர்ஷியல் ஈஸி. கமர்ஷியல் ஈஸி. ஓகே கமர்ஷியல் வந்து இல்லை ஒன்றுமே இல்லைங்க. ஃபைட் வரும், அது ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருக்குங்க. ஆனால் எங்கே உங்களுக்கு இந்த கிடா மாதிரி படம் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களை புழிஞ்சு எடுப்பாங்க. எப்படி புழிவாங்கன்னா, நீங்கள் உங்களோட உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உள்ளே இறங்கினா தான் நீங்கள் பிரதிபலிக்க முடியும். அது வரும். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளூட் ஓப்பன் பண்ணணும், அதில் ஒரு சின்ன மெலடி நான் பண்ணணும். அந்த பையன் ஒரு அழுகுறான்னா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னா அவன் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாசிப்பேன். அவன் அழுது முடிப்பான், அவன் அழுது முடிச்சிருவாரு. ஓகே அப்புறம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் ஒரு செகண்ட்ஸ் கிடைக்கும். அந்த செகண்ட்ஸில் நான் என்ன பண்ணேன், நான் மியூசிக்கலாக வந்து அதை வந்து அந்த ஃபீலை தக்க வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன பிட்டு தான் பண்ணுவான். இதில் பண்ணுற கமர்ஷியல் பண்ணுற ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனே கிடையாது. ஓகே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் கமர்ஷியலாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ஒரு கண்டென்ட் ஓரியன்டு ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய டஃப் இருக்கும். ஏன்னா ஒரு மலை அடிவாரம், அந்த மலை அடிவாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் நான் வந்து கிட்டார் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கிட்டார் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆமா சவுண்ட். ஆமாம், அந்த சவுண்ட்ஸ் இருக்குது. நான் கண்ணாபடி யூஸ் பண்ணேன்னா அந்த இது கூட பிளெண்ட் ஆகாது, நிற்காது, கண்டிப்பாக நிற்காது, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன அந்த ஆம்பியண்ட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த மலை காடு, அந்த காற்று எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ எஃபெக்ட்ஸ் வாங்கும்பொழுது லைக் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிது. பார்த்து ஓகே இந்த டோன் செட் ஆகாது, இந்த டோன் செட் ஆகுது. அதனால் வயலன்ஸு, ஃப்ளூட்டு, கிட்டாரு, அதுவும் கிட்டாரில் கிளாசிக்கல் கிட்டாரு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரே ஒரு பியானோஸ் வச்சுப்பேன். அதுவும் நான் விஎஸ்டியாக வச்சுருப்பேன் தவிர மீதி எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டம். ஹேண்ட்லிங் கஷ்டன்றதை தாண்டி நீங்கள் ஒரு 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 அந்த ஃபீலை நீங்கள் வந்து கிரிப்பாக பிடிச்சி தாக்கு பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அதுக்கு நான் வந்து டோனாகவும் சவுண்டிங்காகவும் நான் காட்டணும். நான் கண்ணா வினான்னு போட்டு வாட்சோம்னா மாட்டிப்போம். இதமாக ஒரு கதை சொல்கிற ஒரு ஒரு ஸ்டோரி அழகாக ஒரு விஷயத்த சொல்கிற கேரக்டருக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரியே சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அழகு அப்படியே இருக்கும். ஆமா இல்லைன்னா நீங்கள் ஒன்று அது ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு 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 டயலாக் த்ரோ வந்து ஃபுல் லென்த்தாக போகுதுன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக அதை டவுன் பண்ணணும். பண்ணணும். அப்போ ஸ்லோவாக நான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா இது ஒருவேளை ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் வேகமாக போகிறதா நான் ஆப்போசிட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஆப்போசிட்டாக நான் மியூசிக்கை ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட டெக்னிக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து பண்ணும்பொழுது எனக்கு அது நிறைய அந்த ஒரு படத்தில் எனக்கு பெரிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அது ரொம்ப நல்லா போயிடுச்சு. சாலாவும் நல்ல ஒரு இதில் போயிடுச்சு. மங்கை வந்து கம்ப்ளீட்டாக அது வேறு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அது ஒரு ஜோனில் இருந்தது. மேபி வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே அண்ட் ஆல்சோ ரெக்கை முளைத்தேன். ரெக்கை முளைத்தேனில் சார் கூட ஒர்க் பண்ணும்போது 4 சாங் பண்ணேன். ஓகே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தரன் சார் பண்ணியிருந்தாரு. நான் சாங் மட்டும் பண்ணியிருந்தேன். சார் வந்து லைக் அவர் மாதிரி ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு.
நல்ல சூப்பராக இருக்குன்னு அவருக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னா விட்டுருவாரு. ஸோ இப்போ ஹே அழகியன்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு யூடியூப்பில், நீங்கள் பாருங்கள், 1 மில்லியன் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் மீதி 3 சாங் இருக்குது, ஆல்மோஸ்ட் அது பேக் டு பேக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நான் ஸ்பாட்டில் படம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் விஷுவல் பார்த்து தான் சாங் பண்ணேன். ஓகே விஷுவல் வச்சு சாங் பண்ணது தான் எல்லாமே. நான் கொடுத்து சாங் கொடுத்து அவங்க விஷுவல் எடுத்தது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 சாங்குமே பார்த்து ஆல்ரெடி பண்ணி ஒரு அளவு எடிட் பண்ணிட்டாங்க. அந்த எடிட் பண்ணதை வச்சு நான் சாங் பண்ணது. அப்படி பண்ணி அது கிடால ஸ்டார்ட் பண்ண அதே பிரச்சனை, அப்படியே ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை கிடையாது. அந்த ஒர்க்கு அது கண்டினியூவாக ரெக்கை முளைத்தேன் வரையும் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது ரிலீஸ் ஆகிற நேரம் தான் அதுவும். ஓகே சார். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க விஷுவல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணேன்ட்டு. ஆல்மோஸ்ட் கிடா இந்த எல்லா படமும் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா போய் சேஞ்ச்லாம் பண்ணி நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது. ஒரு சில ஒர்க்கெலாம் பண்ணும்பொழுது உங்களால் முழு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இயக்குனர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வியூ இருக்குது. நான் இந்த இடத்துல சவுண்ட் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு எனக்கு மனசில் தோணும். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான ஒரு பீஸ் பண்ணுவீங்க, வேணான்றாங்க, ஏன்னா இது வேணாங்க அப்படின்றவாங்க. அப்படின்னா வந்து குபேந்திரன் அவர் மங்கை இயக்குனர், அவர் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அவரும் பயங்கர எனக்கு எப்படின்னா, நான் ஒர்க் பண்ண எல்லா இயக்குனர்களும் ரொம்ப சென்சிபிளான ஆளுங்க, மியூசிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் இல்லையா ஹேண்டில் டஃப்ன்றதை தாண்டி சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃபீல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து இல்லை இது போவோம்னு அவங்களே ஐடியாஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுருவாங்க, சீனோட பிளெண்ட் ஆகுதுன்னா விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மங்கையில் போட்டு அவ்வளோ அழகாக வாசிப்பேன். இந்த இடத்துல சைலண்ட் விட்டுருங்க அப்படின்னுவாங்க. எப்படி இருக்கும், நான் கஷ்டப்பட்டு தீமெல்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி வந்து எல்லா இயக்குனர்களையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பெட்டரானு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்தா இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம் நான் அப்படின்றது எல்லா இதுலேயுமே தோணிட்டு தான் இருக்கும். ஒர்க் ரீதியாகவே நம்ம சாங் ஆகட்டும் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆக முடியும். இது இன்னும் பண்ணியிருக்கலாமே, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதா, அந்த பாட்டில் இது ஆட் ஆன் பண்ணியிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு தோணும். அப்போ பண்ணும்போது தெரியாது, அது நார்மலாக நடக்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே. ஓகே. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இப்போது டைரக்டர்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்க. லைக் வந்து யாராச்சும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி லைஃப்லையும் யாராச்சும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க மியூசிக் ரிலேட்டடாக. ஸோ மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கோம்ல, அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி கோவாவில் நாங்கள் எங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வருது. ஆக்டர் ராஜேஷ் சார் இருக்கார் இல்லையா, ஆமாம், அவர் யார் மியூசிக்னு சொல்லி கூப்பிட்டாரு. மியூசிக் யாருன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்ன லைக் இதெல்லாம் பிஸியாக இருக்காங்க, எல்லாம் கை கொடுத்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த பக்கம் எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் சார் மியூசிக் கூப்பிட்றாங்க, வாப்பான்னு கூப்பிட்டு போய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, என்ன சொல்கிறது, ராஜா சாரோட ஃபீல் நான் கிடைச்சிது எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி நேட்டிவிட்டியோட ஒரு நல்ல தீம்ஸ் நல்ல மியூசிக் கேட்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. என்ன பண்ணுற அப்படின்னு, எத்தனை வருஷமாக வாச்சிட்ருக்கேன், இது எத்தனாவது படம்னு கேட்டார். இதுதான் சார் ஃபஸ்ட்டு படம். ஷாக் ஆகிட்டார். சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்லாத உண்மையாக சொல்லிடுறாரு. இல்லை சார், ஒரு இயக்குனர் ஒரு தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு படம் பண்ண ஆள் மாதிரியே கிடையாது, நீ ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இல்லை சார், அது லைக் நமக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தை பேசினார். அப்போ நான் என்னென்னா என்னோடய வேலையை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனால் அவங்க இவ்வளோ டீப்பாக உட்காந்து இவ்வளோ விஷயத்தை எடுத்து ஆமாம் இவ்வளோ சொல்லும் பொழுது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை நீ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க நம்பவும் மாட்டுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப இதுக்குன்னு விஷ் பண்ணி அப்புறம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு படம்னா எனக்கு லைக் நியூஸ் மீடியா சைடில் வந்து ரைட்டப்பே நல்ல ரைட்டப் கொடுத்துருந்தாங்க. மியூசிக்கலாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அந்த பேர் தீசன் மியூசிக்கல் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு இப்போ சாலாவில் அது அப்படியே கிடச்சிது. சாலாவில் சார்லஸ் வினோத்தனை மெட்ராஸில் நடிச்சிருப்பார். அவர் பேசிகிட்டே இருந்தார், சாப்பிட போகலான்ட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் பேசினார். தீசன் அப்போ தான் ஃப்ரெண்டாக வரோம் நானும் வினோத்தனும். இது எப்போப்பா நீ பண்ண அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணா, இது வந்து நான் ஒரு கிடான ஒரு படம் பண்ணேன், அதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் கிடா எனக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா எதுவும் உனக்கு படம்னாரு. படமும் அதுதான் வந்துடுச்சு, ஆனால் படம் இதுதான், கிடா வந்து படம் ரிலீஸ் ஆனதில், ஆனால் ஸ்டார்ட் பண்ணது இதுதான் அப்படின்னு. இல்லை இது எத்தனாவது படம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன் அப்கமிங்கில் அப்படின்னா. ஓகே, உனக்கு அப்போ சாலா ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனது படம் அதுதான் அப்படின்னும் போது சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ நல்லா வாசிச்சுட்டு இருக்குன்னு கேட்குறாரு. இல்லைண்ணா ஏன்னா அப்படின்னு கேட்குறா. இல்லைடா நம்ப முடியலடா அப்படின்னாரு. இல்லை ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு, எங்கே என்ன வேணும் என்ன வேணுன்றதுல தெளிவாக இருந்திருக்கேன், எங்கே என்ன இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்குன்னு அவங்க ஒரு மாதிரி விஷயம் பேசினாங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு
இன்னும் நிறைய விஷயங்கள் ஓடணும் தோணுது. ஓடும், நம்ம இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள்னு சொல்ல முடியாது. நிறைய இயக்குனர்கள்ட்ட இருந்து கால் வந்துச்சு. கிடா பார்த்துட்டு ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு இதுக்கு சாலாக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெல்லாம். ஓகே ஓகே, அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது லைக் ஒரு விஷயம்னா பரவாயில்ல, நிறைய விஷயம் வந்து நிறைய ரொம்ப விஷயம். சந்தோஷம். ஆமாம், இன்னும் என்னென்ன என்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம், என்ன அப்டேட் பண்ணலாம், சவுண்டை என்ன பண்ணலாம், லைக் அடுத்தது ஒரு பீசஸ் பண்ண ஒரு 40 வயலின்ஸ் 50 வயலின்ஸ் போடணும் ஒரு மைண்ட் செட்டில் விட்டுருக்கு. நெக்ஸ்ட் கம்போசிஷனு, நெக்ஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட் சசிகுமார் சாருக்கு பேசிகிட்டு இருக்காங்க. கிடா இயக்குனர் தான். ஓகே டியூன் முடிச்சிட்டோம், ஃபைனல் சிட்டிங்கில் இருக்குது. அது வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இதை விட வேற என்ன வேணும்? ஆமாங்க, நம்மளோட ஆமாங்க. ஒர்க்கை பார்த்து ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அதுவே பெரிய ஆமாம், happy நல்ல தான். விஷயம். மனசார வந்து நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஆக்சுவலாக என்னன்னா எதிர்பார்த்த காலம் போய் வேலையை பார்த்துட்டோம், நல்லபடியாக ஆமா. பார்க்கணுன்ற ஒரு காலம் போயிடல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிப்பீங்க, ஓகே பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களே, நீங்கள் அதை தாண்டி அந்த எதிர்பார்ப்புலாம் போய் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். வந்தது. அப்புறம் பார்த்தா எனக்கு 99% நல்ல ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது ஓகே ஐம் டூயிங் குட், ஐம் கோயிங் குட், ஐம் ஒர்க்கிங் குட் அப்படின்ற மாதிரி இருந்து அது வந்து நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் எனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளை நிறைய நல்ல சாங்ஸ் கொடுக்கணும், மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய பண்ணணுன்றதுல கொஞ்சம் சமூக அக்கறையோடு இருக்கிறேன். ஓகே சூப்பர் சார். அண்ட் வந்து இப்போ மியூசிக் உங்க லைஃப்ல வந்து ஒரு கத்து கொடுத்த பாடம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக மியூசிக் நான் கற்றுக்கவே இல்லை, அதுவாக கொடுத்தது என் கூட அதுவா வந்து கொடுத்தது God gift. ஆமாம் ஆமாம், அதுவாக என் கூட வந்த பாடம் தான் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து நான் நிறைய கேட்பேன். எனக்கு ஐபாடும் அது சின்ன வயசுலேயே கிடச்சிது, கிஃப்டாக கிடச்சிது. அது கேட்க கேட்க அந்த ஆல்பம்ஸ் முதல்ல நான் வந்ததே ஆல்பம் பண்ணுறதுக்கு தான். சினிமாவில் வந்து நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வரல. நான் ஆல்பம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஓகே ஒரு சில படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது இந்த பிரேவ் ஹார்ட்னு ஒரு படம் அப்போ தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ நான் வீட்டில் வந்து நல்ல 5.1 ஸ்பீக்கர் நல்லா அப்படியே குவாலிட்டியாக செட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த பிரேவ் ஹார்ட் படம் பார்க்கும்போது தூக்கம், அந்த மியூசிக்கை கேட்கும் பொழுது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, தூக்கம் வர மாட்டேங்குது. மறுபடியும் உட்காந்து கேட்பேன். நீங்கள் ஒரு படத்தை எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? ஒரு 2 டைம்ஸ் பார்ப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அது எனக்கு மைண்டில் ஒவ்வொரு விஷயமும் அந்த தீம்ஸு, அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸு, அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓட ஆரம்பித்தோன்னே நம்ம ஏன் மியூசிக் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு ஸோ என் நண்பன் மூலியமாக ஒரு அண்ணங்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சும்மா ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு லைக் டியூன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒரு சீன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருந்தேன், என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், இது எப்படி இருக்க போகுது, இந்த தீம்ஸ் எப்படி நான் வந்து டெலிவர் பண்ண போகிறேன், இதுக்கு என்ன சவுண்டு நான் சூஸ் பண்ண போகிறேன்ற வரைக்கும் எனக்கு அப் டு டேட்டு என்ன மாதிரி சவுண்டிங் வரப்போகுதுன்ற வரைக்கும் வந்துடும். அது கூட வந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணங்கிட்ட போய் ஹிந்துஸ்தானி கொஞ்சம் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் மியூசிக்கெலாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிது. தெரிய வந்துச்சா ஓகே நம்ம ஆர்வ கோளாறில் கற்றுக்கிட்டு தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் நானாக எதனா பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ண செல்ஃப் தாட் நிறையா இருந்தது, செல்ஃப் லேர்னிங் நிறையா இருந்தது. அப்படியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஃபஸ்ட்டு படம் ஷார்ட் ஃபிலிம் வருது. அது என்னன்னா லைக் நம்ம உணர்வோட பிரதிபலிப்பு இருக்கு இல்லையா, நம்ம உணர்ச்சிகள், அது அந்த ஃபீலிங்கை நம்ம கன்வே பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து அது எவ்வளோ உண்மையாக கன்வே பண்ணுறோமோ, எவ்வளோ ஆழமாக அதை கொடுக்குறோமோ அது நமக்கு ஹெல்ப் பண்ணணுவாங்க. அப்படி பண்ணப்பட்டு தான் இறை ஷார்ட் ஃபிலிமு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு அப்படியே லைனாக தொடர்ந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஏறி போயிட்டு இருக்கோம், இன்னும் போயிட்டே இருக்கோம். சூப்பர் சார். அண்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள். ஆமாங்க, ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் எப்படின்னா, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் படம் பண்ணாலும் எப்படி டேக்கிள் பண்ணுவோன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு மூவிக்கு என்ன பண்ணுறோமோ அப்படியே தான் வாசிப்போம். இப்போ இந்த மூவி பர்ஃபுக்கே ஒரு 3-4 ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, அது என்னோட நண்பர்கள் அவங்களுக்காக பண்ணோம், அது வேறு. ஆனால் ஒரு 26-27 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணும்பொழுது பட்ஜெட்னு ஒன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆனால் கண்டென்ட் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு உண்டான பட்ஜெட்டில் தான் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, இவ்வளோ தான் இருக்கும், அந்த தொகையில் தான் பண்ணணுவாங்க. ஆனால் என்னால் எப்படின்னா, நான் எல்லாத்தையுமே ஒரே, அதுவும் ஒரு படம் தான், அது ஷார்ட் ஃபிலிமாகவும் நான் கன்வே பண்ண முடியாது. நான் படமாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ணணும். நான் ட்ரீட் பண்ணணும்னா ஹேண்ட்லிங்கே படமாக தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டு பொறுத்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதில் நிறைய மெனக்கடல் நம்ம இருக்கணும். நல்ல கண்டென்ட் வருதுன்னா நல்ல கண்டென்ட் வந்தால் விடுறது கிடையாது, அது எப்படியா இருந்தாலும் எடுத்து பண்ணிடுறது.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரே மெனக்கடல் தான். இதுக்குன்னா டைமிங் 26 நிமிஷமும் 2 மணி நேரமும் தான் வித்தியாசம். ஆனால் ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். என்ன கதைக்களம் உங்களை சார்ந்து வருதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆக்ஷன்ஸ் வரலாம், ஒரு பக்கம் ஸ்டோரி டீலிங் ஒன்று இருக்கும், ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி வருதுன்றதை பற்றி வேலை எல்லாமே வந்து ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எல்லாம் ஒரே வேலை தான். ஓகே. அண்ட் வந்து நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆன மியூசிக் டைரக்டர் யாரு சார்? யுவனோட தமிழ் பெரிய சினிமா. ஃபேன். யுவன். யுவன் பெரிய ஃபேன். ராஜா சார் அது ஒரு காட். யுவனோட பெரிய ஃபேன். ஓகே. யுவனோட அண்ட் இவங்களோட சாங் ஏதாவது மியூசிக் கேட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சாங்ல தோணிருக்கா? ஏதாச்சும் ஒரு மியூசிக் கேட்டு எவன்டி அவன் பெத்தான். So, அந்த மாதிரி ஒரு song எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் சாங் கண்டிப்பா அடுத்த மூவில ஏதாச்சும் இருக்கு. நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பண்ணிட்டு ஒரு இருக்கீங்க? ஆமா அது லைக் என்ன படம்? படம்லாம் இல்லை, இண்டிபெண்டன்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஓகே. பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால இப்போ கொஞ்சம் ஒரு 2 மாதம் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த சினி ஃபீல்டில் வரணும், ஸோ அஸ் அ மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஸோ கேமராமேன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நமக்கு எல்லாம் வரவங்க எல்லாம் இதே என்ன அட்வைஸ்னா, நீங்கள் அது மேலே ஒரு உங்களுக்கு நம்புகிறோம் இல்லையா? இப்போ என்னால் வந்து நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. என்னோட பேக்ராஃப் வந்து ஒன்றுமே கிடையாது. யாருமே என்னோட சினிமாவில் கிடையாது. ஸோ மியூசிக்கல் ஃபேமிலியும் கிடையாது. ஆனால் நான் ஃபோக்கஸ்டு எப்படின்னா, நான் இதில் தான் பண்ண போகிறேன், இதுதான் மியூசிக் தான் பண்ண போகிறேன், மியூசிக்கை தாண்டி வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. என் படிப்பையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டேன். பிகாம் டிகிரி எதுவும் வீட்டுக்காக தான், கொரோனாவில் தான் பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். தெளிவாக இருந்துட்டேன். என்ன வேணுமோ அது வந்து நல்லதோ கெட்டதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, கெட்டியாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா, அது சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே ஆகுவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, சூப்பர் சார். அண்ட் இந்த நேரம் வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya.